எல்லாருக்கும் வணக்கம்ங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிய பார்த்தா அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குதுங்க. சரி அரிசிய கழுவிப்புடுவோம்ன்னு சொல்லி அரிசிய கழுவிட்டு, அப்படியே வாழை தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா, ஒரு மொந்தந்தார் ஒண்ணு விட்டுருந்துச்சுங்க. கிட்டத்துல போய் பார்த்தா ஓரளவு திரண்டு இருந்துச்சுங்க. சரி நீ ஒரு நாளைக்கு பஜ்ஜிக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா, வீட்ல குழம்பு வைக்கலையா அப்படின்னு ஒரு சத்தம். சரி இந்தா போய் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. போனதுக்கப்புறம் இந்த கெடா வெட்டுல நம்ம குடல் கூறு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால அந்த குடல் கூறும் வந்துருச்சு. அத எங்க மாமா க்ளீன் பண்ணி கொண்டு வந்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி குழம்புக்கு ரெடி பண்ணிருவோம். குழம்ப தாளிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு குடல்ல நல்லா விரசி விட்டுட்டு இருந்தேன். அப்படியே எல்லா மிளகெல்லாம் அரைச்சதெல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சு அதையும் உள்ளே ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு, என்னைக்கு இல்லாத இன்றைக்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆகிடுச்சுங்க. கடையில் வாங்கி வைக்கிற ஆட்டுக்குடல் அந்தளவு டேஸ்ட்டு கூட கொடுக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கெடாக்கறி விருந்தில் கெடா வீட்டில் வாங்குகிற அந்த குடல் கூறு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாம் சாப்பிட்டது போக மீதி சாப்பாடு, ரசம், குடல் எல்லாம் இருந்ததுங்க. குடல் குழம்பெல்லாம். சரி சாப்பிடுவோன்னு உட்காரையில பொங்கலுங்க. பொங்கலை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. சரி பொங்கலை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.